வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். தென்மேற்கு வங்கக்கடலில் இன்று உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. வங்கக்கடலில் 3 சுழற்சிகள் நிலவுவதால் தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா தகவல். கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நெல்லை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. புதுக்கோட்டை, நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் 29ஆம் தேதி மிக கனமழைக்கு வாய்ப்பு. மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், புதுச்சேரியிலும் 29ஆம் தேதி மிக கனமழை எச்சரிக்கை. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 5 விழுக்காடு அதிகம். கடந்த சில நாட்களாக வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதாகவும் வானிலை ஆய்வு மைய இயக்குனர் அமுதா பேட்டி. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் கேரள கடலோர பகுதிகளுக்கு செல்ல மீனவர்களுக்கு தடை. ஏற்கனவே கடலுக்கு சென்ற மீனவர்கள் உடனடியாக கரை திரும்பவும் அறிவுறுத்தல். தொடர் கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் 16,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றம். தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். நெல்லையில் பெய்து வரும் தொடர் மழையால் 2 வீடுகள் இடிந்து விழுந்து விபத்து. வீடுகள் இடிந்த போதும் யாருக்கும் இல்லாததால் பெரிய அளவிலான விபத்து தவிர்ப்பு. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே தொடர் கனமழையால் 3000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட விளைநிலங்கள் சேதம். வயல்களில் குளம்போல் மழைநீர் தேங்கி நிற்பதால் விவசாயிகள் கண்ணீர். டெல்டா விவசாயிகளின் கண்ணீரை துடைக்க துணை நிற்காமல் நீலி கண்ணீர் வடித்த பச்சை துரோகிகள் எங்கே என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. சுயமரியாதையையும் உரிமைகளையும் அடகு வைக்க மட்டும்தான் கூட்டணியா என்றும் எடப்பாடி பழனிசாமி நினைப்பதாகவும் விளாசல். கொள்முதல் நிலையங்களில் ஆட்கள் பற்றாக்குறை, போக்குவரத்து வசதியின்மையால் விவசாயிகள் பாதிப்பு. பச்சை துண்டு போட்டுக்கொண்டு விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்படுபவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் என்றும் எடப்பாடி பழனிசாமி சரமாரி விமர்சனம். இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று கோவை, ஈரோடு மாவட்டங்களுக்கு பயணம். செம்மொழி பூங்கா திறப்பு, கள ஆய்வு மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் இன்று எடப்பாடி பழனிசாமி முக்கிய ஆலோசனை. எஸ்ஐஆர் பணிகள், பூத் கமிட்டி பணிகள் தொடர்பாக விவாதம் நடத்த உள்ளதாக தகவல். தமிழகத்தில் 6,16,00,000 பேருக்கு எஸ்ஐஆர் விண்ணப்ப படிவம் விநியோகம். பூர்த்தி செய்த 50% படிவங்கள் திரும்ப பெறப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் பேட்டி. எஸ்ஐஆர் விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து கொடுப்பது கட்டாயம் என தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா திட்டவட்டம். டிசம்பர் 4ஆம் தேதிக்குள் விண்ணப்பங்களை திருப்பிக் கொடுக்க வேண்டும் எனவும் கூடுதல் அவகாசம் வழங்க இயலாது எனவும் வாக்காளர்களுக்கு கோரிக்கை. எந்த விசாரணையும் இன்றி வாக்காளர் பட்டியலில் இருந்து யாரையும் நீக்க முடியாது.
பட்டியலில் இருந்து பெயர் நீக்கம் செய்தால் உரிய காரணம் தெரிவிக்கப்பட வேண்டும் என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி திட்டவட்டம். எஸ்ஐஆர் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து திரும்ப அளிக்காதவர்களின் பெயர்கள் பட்டியலில் இடம்பெறாது. பட்டியலில் இடம்பெறாதவர்கள் டிசம்பர் 9ஆம் தேதிக்கு பிறகு விண்ணப்பிக்கலாம் என்றும் புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் பேட்டி. தமிழ்நாட்டுக்கு வாங்க, வேலை செய்யுங்க, சம்பளம் வாங்குங்க, ஆனால் ஓட்டு என்பது அவரவர் பிறந்த மாநிலத்தில் மட்டுமே இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு மட்டும்தான் வாக்கு இருக்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கருத்து. இலங்கையைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கு சென்னையில் ஓட்டுநர் உரிமை இருப்பதாக அதிர்ச்சி தகவல். சம்பந்தப்பட்ட பெண் மீது எஸ்ஐஆர் வழக்கு பதிவு செய்திருப்பதாக தேர்தல் ஆணையத்திற்கு அமலாக்கத்துறை கடிதம். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா நிர்மல் குமாரிடம் 10 மணி நேரம் சிபிஐ விசாரணை. இன்று மீண்டும் விசாரணை நடத்த உள்ளதாக தகவல். அதிமுக ஒன்றிணையாவிட்டால் புதிய கட்சி தொடங்குவது குறித்து டிசம்பர் 15ஆம் தேதி முடிவு எடுக்கப்படும். சென்னையில் நடைபெற்ற அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் பேச்சு. அதிமுக ஒன்றிணையாவிட்டால் அடுத்த மாதத்திற்குள் புதிய கட்சி தொடங்கப்படும். வரும் சட்டமன்ற தேர்தலில் இறுதி முடிவு எடுக்க ஓ பன்னீர்செல்வத்திற்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் வைத்திலிங்கம் தகவல். தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம் இணைய வாய்ப்பு இருக்கிறதா என செய்தியாளர்கள் கேள்வி. அரசியலில் எதுவும் நடக்கலாம் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதில். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 8ஆக அதிகரிப்பு. நிகழ்விடத்திலேயே 6 பேர் உயிரிழந்த நிலையில் சிகிச்சை பலன் அளிக்காமல் மேலும் 2 பலி. தென்காசி பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் நிவாரணம். பலத்த காயமடைந்தவர்களுக்கு 1 லட்சம் மற்றும் லேசான காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. திண்டிவனம் அருகே இருளர் சமூக ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் அவரது மனைவி மீது தாக்குதல். சாதி பிரச்சனையில் தாக்குதல் நடத்திய திமுக பிரமுகர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் புகார். கும்மிடிப்பூண்டி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சுதர்சனம் கடந்த 2005ஆம் ஆண்டு வீட்டில் கொல்லப்பட்ட வழக்கு. பவாரியா கொள்ளையர்கள் 3 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. முதுமலை புலிகள் காப்பகத்தை அடுத்த மாவனல்லா கிராமத்தில் புலி தாக்கி நாகியம்மாள் என்ற மூதாட்டி பலி. புலியின் நடமாட்டத்தை கண்காணிக்கும் வகையில் தானியங்கி கேமராக்களை பொருத்திய வனத்துறையினர். தருமபுரி மாவட்டம் அருகே வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தல். உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் நூற்றுக்கணக்கானோர் மனு. காலாவதியான இட்லி தோசை மாவு விற்பனை புகாரில் பிரபல பிளிங்கிட் ஆன்லைன் நிறுவனத்திற்கு 2000 ரூபாய் அபராதம். புகார் தொடர்பாக 15 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்கவும் தமிழக உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு. உத்தரப்பிரதேசத்தின் எடாவா பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கட்டடத்தின் மீது மோதி விபத்து. நூலிழையில் ஒருவர் உயிர் தப்பிய சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. பாகிஸ்தான் துணை ராணுவ தலைமையகத்தில் தற்கொலை படை தாக்குதல். 3 ராணுவ வீரர்கள் உயிரிழப்பு, 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம். தாய்லாந்தில் கடந்த சில நாட்களாக கொட்டி தீர்த்த கனமழையால்
வீடுகள் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். 3 அடி உயரத்திற்கு தேங்கிய மழை நீரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. பழம்பெரும் பாலிவுட் நடிகர் தர்மேந்திரா மறைந்தார். பாலிவுட் தமது ஜாம்பவானை இழந்துவிட்டதாக திரையுலகினர் உருக்கத்துடன் இரங்கல். இந்திய சினிமாவின் சகாப்தம் முடிவுற்றது. தர்மேந்திரா மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல். டாக்காவில் நடைபெற்ற உலகக்கோப்பை கபடி போட்டியில் 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி இந்திய அணி அசத்தல். இறுதிப் போட்டியில் 35க்கு 28 என்ற புள்ளி கணக்கில் சீன தைபே அணியை வீழ்த்தி இந்திய மகளிர் அணி வெற்றி. உலகக்கோப்பை கபடி போட்டியில் 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிய இந்திய மகளிர் அணிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. சரியான ஆதரவும் ஊக்கமும் இருந்தால் உலக அரங்கை வெல்ல முடியும் என்பதை தமது மகள்கள் மீண்டும் ஒருமுறை நிரூபித்திருப்பதாக பெருமிதம். சமூக வலைதளங்களிலிருந்து திருமண பதிவுகளை நீக்கிய ஸ்மிருதி மந்தனா. தந்தை மணமகன் என அடுத்தடுத்து உடல்நலம் குன்றியதால் வேதனையில் அகற்றி இருக்கலாம் என தகவல். கமல்ஹாசனுக்கு கொலை மிரட்டல் விடுத்த பிரபல சீரியல் நடிகர் ரவிச்சந்திரனுக்கு பாஜகவில் பொறுப்பு. தொடர்ந்து பாஜகவுக்கு ஆதரவாகவும் சமூக வலைதளங்களில் பேசி வந்ததால் மாநில பிரச்சார அணி செயலாளர் பதவி வழங்கல்.